வணக்கங்க. இன்றைக்கி நம்ம குலுக்கி உருட்டை செய்ய போகிறோம். அதாவது வந்து குலோப் ஜாம் மாரி வந்து கேழ்வரகு மாவுலேயே நம்ம செய்யலாம். இப்போ நம்ம 1 கிளாஸ் மாவு எடுத்துருக்கேன். நம்ம டீ கிளாஸால் இந்த அளவுக்கு வந்து நம்ம மாவு எடுத்துருக்கேங்க. இது நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். என்ன பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வருவாங்க. பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும், லைட்டாக சால்ட்டு. இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைச்சி எடுத்துக்கணுங்க. அந்த பதத்துக்கு கொஞ்சம் நம்ம கேழ்வரகு வடை சுடுவோங்க. அந்த பக்குவத்தில் வந்து நம்ம மாவு நல்லா திரட்டி எடுத்துக்கணும். பிசைஞ்சு பாருங்கள், இது மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துங்க. நம்ம உருட்ட போகிறோம். கேழ்வரகுலையும் நம்ம வந்து குலோப் ஜாம் செய்யலாம். அழகாக வந்து பார்த்தாலே தெரியும். பாருங்கள், அழகாக உருட்டி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக அது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. பூரா வைமா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணுங்க. அப்படியே சின்னதாக அழகாக உருண்டை வரும். அது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம இட்லி குண்டானா வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இதை வந்து ஆவி கட்டி எடுக்க போகிறோம். அதனால் இட்லி குண்டா வச்சுக்கலாம். இட்லி குண்டா வச்சாச்சுங்க. தண்ணி ஊற்றி வச்சு கொதிக்கட்டும். நம்ம அதில் இது வச்சுக்கலாம். தட்டு வச்சாச்சு எடுத்து அடிக்கலாம். அடிக்காச்சிங்க. போட்டு ஆவி கட்டி எடுக்கலாம். ஆவி கட்டி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நம்ம வெள்ளைப்பாக கூட்டிக்கலாம். கொஞ்சம் பானில் வச்சுட்டு தண்ணி லைட்டாக ஊற்றிக்கங்க. தேவையான அளவு வெள்ளம் போட்டுக்கலாம். ஒரு மீடியமான பாகு அளவுக்கு நம்ம காசி எடுத்துக்கணுங்க. நான் காமிக்கிறேன் பதத்தை. ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. 2 தட்டி போட்டுங்க. நல்லா தூளாக நசுக்கி போட்டுங்க. அந்த பச்சை இருக்கிறது பட்டையை எடுத்துங்க. நல்லா தூளாக நசுக்கி போடுங்க. நல்லா வாசனைக்கு ஏலக்காய் போட்டுங்க. நல்லா கும்முன்னு இருக்கும். நல்லா வேகணுங்க. 20 நிமிஷம் மேலே நல்லா வேகட்டும். எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கிய ஊற வைக்கணுமோ அந்த அளவுக்கு பதமாக இருக்கும்போது வெள்ளம் கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை சர்க்கரையோ வந்து கூடுதல் சர்க்கரை இருந்தாலும் வெள்ளம் இருந்தாலும் சேர்த்து நம்ம இந்த பதம் எங்களுக்கு தண்ணி இவ்வளோ தூரம் தேவைப்படுதுன்னு நிறுத்திக்கங்க. நீங்களும் திறந்து பார்க்குறேங்க. இன்னும் வேகணும். வெந்துடுச்சிங்க. நம்ம நிறுத்திக்கலாம். நான் நிறுத்திக்கிட்டேன். வெந்துட்டுருக்கோம். வெந்துட்டுருக்குங்க. நம்ம அடுத்தது நம்ம ஸ்வீட்டில் சேர்த்துக்கலாம். வெந்துருச்சான்னு ஒன்று உடச்சி பார்த்துங்க. நல்லா வெந்துட்டு தான் இருக்குது. ஆவி காட்டலாம் சூப்பராக. நம்ம இனிப்பில் வெள்ளத்தில் சேர்த்துக்கலாம். வெள்ளத்தில் சேருங்க. நல்லா அருமையாக இருக்கும். வெல்லம், கருப்பட்டி இல்லை சர்க்கரை பாகு கூட்டி நல்லா சேர்த்துங்க. அழகாக எப்படி மொய்க்குன்னு எப்படி தெரியுது பாருங்கள். நல்லா குலுக்கு வெள்ளத்தில் சேர்த்துட்டு வராங்க. வெள்ளத்தில் சேர்த்துக்கிறோம் பாருங்கள். இது மாதிரி உங்கள் வீட்டை துணி தைக்கிற ஊசி இருந்தால் ஒரு 4 பக்கம் அப்படியே ஓட்டை போட்டிங்கன்னா 2 வேகமாக ஊறும். அப்பயே சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி செய்கிறோம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே வரோம். சேர்க்கலாம். நம்ம ஊசியில் எது குத்துறோன்னா இது வந்து கொஞ்சம் கல்லாட்டம் தான் இருக்கும். கேழ்மாவு வெந்துறதால கேழ்வரகு மாவு. அதனால் நல்லா அந்த ஸ்வீட் பாருங்கள் நல்லா ஊற வச்சுருக்கோம். ஊறவே மாட்டுக்குதுங்க. எவ்வளோ நேரம் ஊறுறோம். ஆனால் சுவையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஊறவே இல்லைங்க. அது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.